ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித். இப்போ தாங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் வந்து இவ்வளோ கட்சி இருக்கா அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து அண்ணன் விஜய் அண்ணன் தான். அது என்னென்ன கட்சி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த கட்சி வந்து எவ்வளோ ஜெயிச்சிருக்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிகே தான், தமிழக வெற்றி கழகம். அவங்க வந்து ஒரு 108 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க, 108 சீட்டுகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க வந்து டிஎம்கே, அவங்க வந்து 59 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஏடிஎஃப்கேன்னுவாங்கல்ல, அவங்க வந்து ரெட்டையில, அது அவங்க வந்து 47 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அந்த கட்சிக்காரங்க வந்து ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, அதாவது காங்கிரஸ் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 4 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஎம்கே, அதாவது பாமக சொல்லுவாங்களே, அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 4 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி வந்து 2 சீட்டு சேர்ந்துருக்கிறாங்க, அதாவது IUML அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதாவது CPI அப்படின்னு ஒரு கட்சி இருக்க மாட்டேங்குது, அவங்க வந்து 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி, அதாவது VCK, அவங்க வந்து 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மேட்ரிக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கட்சி இருக்க மாட்டேங்குது, அவங்க 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அது வந்து CPI அப்படின்றாங்க. CPI M ப்ராக்கெட்டில் வந்து M போட்டுங்கிறாங்க, அந்த அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அப்புறம் பாரதிய ஜனதா பார்ட்டி, அது BJP, அவங்க வந்து ஒரு இடம் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஒரு சீட்டு. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது, அவங்க வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. AMMKMNKZ பெரிய வார்த்தையில் போட்டிருக்காங்க. அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது, அவங்க வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, அதாவது DMDK அப்படின்றாங்க. மொத்தம் இத்தனை கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டில் மொத்தம். இது வந்து ஜெயிச்ச கட்சிகளில் சீட்டு 1, 2 ஆச்சும் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவங்க. அப்படி ஒன்றும் நமக்கு தெரியாமல் எத்தனை கட்சி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்கு, இந்த மாதிரி எவ்வளோ கட்சி இருக்கு இல்லை. இவ்வளோ கட்சி இருக்குன்னு எனக்கு தெரியறதுக்கு காரணமே இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா தான். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கும் இந்த இவ்வளோ கட்சி இருக்கான்றது உங்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இத்தனை கட்சி இருக்கான்றது உங்களுக்கு வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்.